வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா சூடு பண்ணி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதோடவே வெந்தயம் 1 டீஸ்பூன் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிகப்பு நிறம் வர்றது வரைக்கும் வறுக்கணும். வறுத்து மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் நமக்கு தேவையான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தொக்குக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த வத்தல் மிளகாய் வறுத்துக்கலாம். நான் ஒரு 15லேருந்து 20 மிளகாய்க்குள்ளே எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுமுறுன்னு வறுத்து எடுத்துட்டு நல்லா வறுத்த மிளகாயை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதெல்லாம் மாற்றியாச்சு. இதே எண்ணெயில் நம்ம 2 கட்டு கொத்தமல்லி வாங்கியிருக்கோம். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதே எண்ணெயில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்க விட்டுடலாம். தொக்கு செய்யும்போது பச்சை ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதங்கின கொத்தமல்லி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்த கடுகு, வெந்தயம், மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இப்போ மறுபடியும் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கடுகு, மிளகாய் இதெல்லாம் அதையும் ஆட் பண்ணி நமக்கு தேவையான 2 எலுமிச்சம்பழம் அளவில் புளி எடுத்து லேசாக ஊற வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி இதை எடுத்துடலாம். இந்த அளவில் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இனி தாளிச்சுக்கலாம். அதுக்கு நம்ம கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 வத்தல் மிளகும் இதோட ஆட் பண்ணி பத்து பல்லு பூண்டு இதோட வெங்காயம் 1 எடுத்து சின்னதாக அரிஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.